இன்னைக்கு நம்ம போகிற கடை வந்து ரொம்ப ஸ்பெஷலான கடைங்க. ஏன் இது ஸ்பெஷலான கடைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நம்ம வந்திருக்க கடை நேம் வந்து பிபிஏ பானிபூரி பாய் தாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் 4 ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன கடையை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது சின்ன கடையாக இருக்கான்னு கேட்டேன். இல்லை தம்பி, நம்மளே இதை பார்ட் டைமாக தான் வேலை பார்க்குறோம். நம்ம 7:30க்கு மேலே வெளியே வேலைக்கு போகணும். இது போல் காலத்தில் இது போல் பசங்க இருக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ என்ன இது புது மிஷினாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தால் வெறும் பானிபூரி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் புது மிஷினாக இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு வந்து இதில் எக் ரோல், அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு தம்பி. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம பிரெட் ஆம்லெட் தான் நிறைய சாப்பிட்றோமே, சரி எக் ரோல் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன். நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து பானிபூரி முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு மின்ட் பானி, கார்லிக் பானி, ஸ்வீட் பானி சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நாமளே பழுப்பை திறந்து நம்மளே சாப்பிட வேண்டியதான். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இங்கே இது போல் சின்ன கடையில் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பெரிய பெரிய கடையில் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஆச்சு உங்கள் வாழ்க்கையில் இது போல் சின்ன கடையில் இது போல் இளைஞர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் அந்த எக் ரோல் என்னமோ தான் நினச்சேன், அது அப்படியே சாப்பிட்டப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து கிரிட்டுன்னு திருப்பி இன்னொரு அண்ணன் பிளேட்டில் எடுத்து வச்சார். ஆனால் கொடுங்கண்ணே என்ன, இல்லை தம்பி இது மேலே பவுடர் எதுவும் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி போட்டு கொடுங்கண்ணே அப்படி சொன்னேன். அதுக்கு மேலே ஏதோ ஒரு மசாலா ஐட்டம்லாம் தடவி அது மேலே மைனஸ் கொட்டி அது மேலே அப்படியே சாஸ் ஊற்றி அப்படியே கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இது போல் நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது போல் சின்ன சின்ன ஷாப்புக்கெலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தா தான் இது போல் ஆளுங்க முன்னேறத்துக்கு நிறைய வழிவகுக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.